கருப்பசாமி கோயில்கள் அதிகம் இருக்கும் 10 மாவட்டங்கள். கருப்பசாமி உங்களுக்கு பிடிக்கும்னா கருப்பசாமி ஐயான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. 10வது இடத்துல ராமநாதபுரம். இங்க 250க்கும் மேற்பட்ட கோவில்கள் இருக்கு. இங்க பல காவல் தெய்வங்கள் இருக்கு. அது எல்லாமே கருப்பசாமியா தான் இருக்கு, வேற வேற பெயர்ல. 9வது இடத்துல திண்டுக்கல். இங்க 300க்கும் மேற்பட்ட கருப்பசாமி கோயில்கள் இருக்கு. இங்க வட்ட கருப்பர், மாசான கருப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கருப்பசாமி கோயில்கள் இருக்கு. 8வது இடத்துல சேலம். இங்க 300க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கு. இங்க காட்டு கருப்பர் குலதெய்வம்னு சொல்லிட்டு பல மக்கள் இந்த கருப்பசாமி தான் குலதெய்வமா வேண்டிட்டு இருக்காங்க. 7வது இடத்துல விருதுநகர். இங்க 400க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கு. இங்க மொரட்டு வழிபாடுகள், அப்புறம் ராவண வழிபாடுகள் சொல்லிட்டு கருப்பசாமி கோயில் ஏகப்பட்ட வழிபாடுகள் நடத்துறாங்க. 6வது இடத்துல தேனி. இங்க 500க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கு. இங்கே மலை கருப்பர்னு சொல்லிட்டு மலை கோயில்கள்லயும் கீழையும் ஏகப்பட்ட கருப்பசாமி கோயில்கள் இருக்கு. 5வது இடத்துல சிவகங்கை. இங்க 600க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கு. இந்த இடத்துல இருட்டு கருப்பசாமின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கருப்பசாமி கோயில் இருக்கு. அது சின்ன சின்ன கோயில்கள் ஏகப்பட்டதும் இருக்கு. 4வது இடத்துல தென்காசி. இங்க 800க்கும் மேற்பட்ட கருப்பசாமி கோயில்கள் இருக்கு. இந்த இடத்துல மலைப்பகுதிகளில் ஏகப்பட்ட கருப்பசாமி கோயில்கள் இருக்கு. 3வது திருப்பூர். இங்க 900க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சுடலைமாடன் சாமியா கருப்பசாமியும் வாழ்றாங்க. 2வது மதுரை. இங்க 1200க்கும் மேற்பட்ட கருப்பசாமி கோயில்கள் இருக்கு. இங்க கருப்பசாமி, சுடலை கருப்பசாமி, முனியசாமி சொல்லிட்டு பல பேர்கள்ல கருப்பசாமியை வணங்கிட்டு இருக்காங்க. முதல் இடத்துல திருநெல்வேலி. இங்க 1500க்கும் மேற்பட்ட கருப்பசாமி கோயில் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ரொம்ப அதிகமான கருப்பசாமி கோயில்கள் இருக்கிறது திருநெல்வேலியில் தான்.